ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்கிறோம். அதுக்கு தேவையான அளவு பாருங்கள். 5 தக்காளி, சைஸ் மீடியம் சைஸ், வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, அப்புறம் பிரியாணி மசாலா, அப்புறம் மல்லி, கொத்தமல்லி, மல்லி, புதினா, அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி பார்த்திங்கன்னா இந்த டம்ளர் எடுத்திருக்கேன், 1.5 எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா 4 பேர் சாப்பிட்லாம். ஒரு வேலைக்கு மட்டும் தான் நான் வைக்கிறேன். அப்புறம் சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ சிக்கன். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் மசாலாலாம் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா பிரியாணி இலை, காய்க்கு அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா போட்டு வதக்கலாம். நல்லா கோல்டு கலரில் கொஞ்சம் கலர் மாறட்டும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அடுத்து இப்போ தக்காளி பழம் போட்டுக்கலாம். இதுவும் நல்லா வணங்கட்டும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி புதினா சேர்த்ததுக்கப்புறம் வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வெறும் வரமிளகாத்தூள் மட்டும் ஒரு 2 ஸ்பூன் வரமிளகா சேர்த்துருக்கேன். வெறும் வரமிளகா மட்டும். இந்த ஸ்டேஜில் சிக்கன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்த்துட்டு கிண்டிக்கலாம். நல்லா கிளறிட்டேன். கறி தண்ணி விடும் பாருங்கள். அது பார்த்திங்கன்னா நல்லா கிளறிக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் போட்டேன். 1க்கு 1 பாஸ்மதி அரிசி தான். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சேன். ஊறிடுச்சு நல்லா. 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி. அப்போ 1.5 டம்ளருக்கு 2.25 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி ஊற்றிட்டேன். ஓரளவு கறி வேகட்டும், கொதி வரட்டும், அப்புறம் அரிசி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதியுது. இப்போ அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு ரொம்ப கிளறாதீங்க. அப்படியே இது பண்ணி விட்டு அப்புறம் விசில் போட்டுருங்க. அப்புறம் சாப்பாடு ஆனக்கப்புறம் கிளறிக்கலாம். விசில் போட்டு ஒரு விசில் விட்டால் போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இன்னும் ஆறுச்சுன்னா இன்னும் சாப்பாடு சூப்பராக இருக்கும். பாருங்கள், மசாலாலாம் மேலே வந்துருச்சு. இனிமேல் சாப்பிட்லாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஒரு தட்டில் கொட்டி வச்சுருங்க. சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோ பார்க்கணும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.